அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் கொஸ்டின் 7.3 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 44 மில்லி ஹென்ரி ஆஃப் இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. இஸ் கனெக்டட் டு 220 வோல்ட் சப்ளை அண்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசின்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் தி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷனை எழுதிக்க போறோம். ஸோ எல் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டக்டர்னு கொடுத்தாவே டைரக்டா எல்னு எடுத்துக்கணும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்தாதான் எக்ஸ்எல் எடுக்கணும். ஸோ ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல் இஸ் ஈக்குவல் டு 44 மில்லி ஹென்ரி. மில்லிங்கிறது என்ன அப்படின்னா 10⁻³ அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும். யூனிட் வந்து ஹென்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர்எம்எஸ் சப்ளை எடுத்துக்கணும். ஸோ அதனால எப்சிலான் ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 220 வோல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி வந்து இது மாதிரி ஸ்மால் லெட்டர் விங்கிற சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 50 ஹெர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் போக அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐஆர்எம்எஸ்ன்னு சொல்லி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் அஸ் பர் ஓம்ஸ்ல நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். I is equal to V/R. ஸோ I is equal to Vங்கிறது என்னன்னா எப்சிலான் ஆர்எம்எஸ் வேல்யூ. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்எம்எஸ் எடுத்துக்க போறோம். இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இண்டக்டர் பேஸ் பண்ணி இருக்கு பிளஸ் ஃப்ரீக்வன்சி வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா XL அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணோம். அது என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ நம்ம படிச்சிருப்போம் XL உடைய வேல்யூ சரிங்களா. XL is equal to ஒமேகா Lன்னு படிச்சிருப்போம். ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா 2πf into L. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எஃப்க்கு பதிலாக 2πv into Lன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 into 3.14 into ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துருக்காங்க 50, L வேல்யூ 44 into 10⁻³ கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டைரெக்டா ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐஆர்எம்எஸ் என்ன அப்படின்னா எப்சிலான் ஆர்எம்எஸ் பை எக்ஸ்எல். ஸோ எப்சிலான் ஆர்எம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க 220 divided by 2 into 3.14 into 50 into 44 into 10⁻³ சரி நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். 2ஆல் 11 இது கேன்சல் பண்ண அப்படின்னா 22. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு 0 இருக்குது. அந்த 0வை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 11/0 divided by 2 into 3.14 என்ன பண்ணுற போகிறேன்னா 6.28ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா. ஸோ 50 வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 22ன்னு இருக்குது. அப்போ 10⁻² ஆயிரும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணும்போது சரிங்களா வித் ஹெல்ப் ஆஃப் லாக் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ லாக் 110 divided by log 6.285 22 into 10⁻² கிடைக்கும். அது எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிட்டு 110ஓட லாக் வேல்யூவோட சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். ஆன்டிலாக் பார்த்தோம் அப்படின்னா we will get easy வேல்யூ. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா ஸோ 15.9 ஆம்ஸ் அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ஐஆர்எம்எஸ் வேல்யூ சரிங்களா. கிளியர். ஸோ இதை எப்படி வந்து நம்ம லாக்ல போடலாம் அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே லாக் கால்குலேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ அது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ கைண்ட்லி ரெஃபர் தட் லிங்க் சரிங்களா. நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.